ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அவன் கீழேயும் மேலேயும் ஏறி விளாண்டுட்ருக்கான். சிட்டு அவனுக்கு என்னவோ பிடிக்கல, பல்ல காட்டிகிட்டு இருந்தான். அதுதான் வாடா மேலே அப்படின்னோடனே வந்து மேலே ஏறி படுத்திருக்கான். டெட்டு பாருங்கள் கீழே ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டு தான் அவன் வந்து கட்டிலில் படுப்பான். முக்கால்வாசி டே டைமில் கட்டில் கடியில் போய் நுழைஞ்சிருவான். ஸோ ரெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. சிம்பிளான லஞ்ச் தான், அதெல்லாம் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் க்ளீனிங் வேலை இன்றைக்குமே கூட பார்த்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஆகுது. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங்ஸ். ஓணத்துக்கு அப்புறம் அந்த ஓணம் சமையலே இன்றைக்கி வரைக்கும் ஓடிச்சு. இன்றைக்கி தான் காலி பண்ணியிருக்கோம். ரைஸ் மட்டும் டெய்லி கொஞ்சம் வச்சுட்டு அந்த சைட் டிஷ் எல்லாம் வச்சு இன்றைக்கி சுத்தமாக க்ளீனாக காலி ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து உருளைக்கிழங்கு போண்டா செய்யலான்னு. உருளைக்கிழங்கு போண்டா ஏன் பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முளை விட்டு ஒரு உருளைக்கிழங்கு கெட்டு வேற போயிடுச்சு. ஸோ இதை வந்து டக்குன்னு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு போண்டா. பாவு கூட வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, வடா பாவு அந்த மாதிரி. பாவு இல்லை, இன்றைக்கி ஈவினிங் இப்படி சாப்பிட்டுக்கலாம். காலையில் வந்து பாவு ஆர்டர் பண்ணியிருக்கேன் பிக் பாஸ்கெட்டில். அது கூட வச்சு அந்த கார்லிக் பொடி மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காரு, அதனால் நானும் அண்ணன் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அம்மா பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஈஸி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுப்போம். அண்ணுக்கு வந்து இந்த ரெசிபியுமே கூட பிடிக்கும். அதனால் கடகடான்னு இதை செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 5-6 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, வெங்காயம், அப்புறம் புதினா இலை, இது எல்லாத்தையும் சாப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வெறும் வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கிறப்பவே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னா நம்ம அதை மேஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். புது உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆலு பரோட்டா ஸ்டஃபிங்குமே கூட பார்த்திங்கன்னா வேக வச்சு நல்லா வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். இஞ்சும் பாருங்கள் இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ணு வாஷ்ரூமில் இருந்தப்போ சிட்டு போய் கதவை தட்டினான் போல். என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா, மம்மி நீ தட்டினி என் பாத்ரூம் கதவை அப்படின்னு. இவனுங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. பாத்ரூம் போனாலே இவனுங்க 2 பேரும் வந்து டோர் மேட்டில் படுத்துட்டு காவலுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ நல்லா இதில் போட்டு பொடியாக சாப் பண்ணியாச்சு. ஸோ க்ளீனிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நான் மேலே ஏறி க்ளீன் பண்ணதுக்கு பார்க்க பயமாக இருந்தது, விழுந்துடாதீங்கன்னு அண்ணும் இன்றைக்கி அபிகிட்ட சொல்லி நல்லா என்னை திட்டிகிட்டு இருந்தா. மம்மி ஸ்பைடர் மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ ரீல்ஸ் கூட நான் தான் அவங்களுக்கு காட்டினேன். டாக்டர் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஆமாம் மாடிப்படியில் அங்கே இங்கே ஏறி எல்லாத்தையும் பண்ணுவாங்கள்ல, என்ன அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தா அண்ணும், நீ அதே மாதிரி தான் மம்மி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. எனக்குமே கூட நேரில் பண்ணுறப்போ அவ்வளோ தெரியல. வீடியோ பார்த்தப்போ தான் என்னவோ டேஞ்சரான வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். 50 வயசுக்கு மேலே கீழெல்லாம் விழுந்தோன்னா எலும்பு உடஞ்சா சேரவே சேராது. 2 பசங்கக்கிட்டையும் நல்லா இன்றைக்கி வாங்கி கட்டிக்கிட்டேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அதுக்குள்ளே பார்த்தா உப்பு டப்பா காலியாக இருந்தது. சரி நான் அதையும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். மசாலா பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். கடன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம், இல்லைன்னா ஒன்றா எடுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் யாரெல்லாம் பசங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு திட்டு வாங்குவீங்க? உங்கள் வீட்லேயும் அப்படி தானா இல்லை இங்கே மட்டும்தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றப்போ கொஞ்சம் நடுவில் இனிப்பாக தட்டுப்படும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் 6 அளவுக்கு வதக்குனா போதும். வதங்கிட்டு இருக்கப்போயே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் உப்புலாம் போடலை பார்த்தீங்களா, அதனால் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நடுவில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக தட்டுப்படும், நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கலந்து விட்டு வதக்கிடணும். அதில் இருக்க ஈரப்பதம்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ பாருங்கள், இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக வச்சு விட்டுருக்கேன்.
கடகடன்னு கையோட பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இப்போது நல்லா நிறையா மல்லி இலை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். க்ளீனிங்க்கு புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க ஆப்பில் வந்து ஸ்லாட் ஃபுல் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு சர்வீஸ் வேணுமான்னு. இன்றைக்கி பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன். ஆப்புன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் ஸ்லாட்டே இல்லைன்றீங்க. இன்றைக்கி ஃபோன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது மேடம் வேணுமா அப்படின்னு கேட்டேன். சொன்னால் பாதி இது க்ளீன் பண்ணிவிட்டேன், ஒன்றும் தேவையில்லை, ஆப்புன்னு ஒன்று வச்சுட்டு எதுக்கு இப்படி உயிரை வாங்கிட்டுருக்கீங்கன்னு சண்டை போட்டு விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கா? எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஏதாவது காரணம் தெரியுமான்னு சொல்லுங்கள். ஸோ அதை ஆடுறதுக்கு வச்சுட்டு இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம். ஸோ ஏற்கனவே நம்ம மசாலாலையும் காரம் இருக்கனால இதில் ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏர் இன்கார்பரேட் ஆகி நல்லாயிருக்கும் அவுட்டர் லேயர் போண்டாக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பூன் பின்னாடி அப்படி வடியக்கூடாது, ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகியிருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு விட்டுறேன். அங்கே ஆறிடுச்சு, அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். உருண்டையாகவும் போடலாம், இல்லை கட்லெட் மாதிரி கொஞ்சம் தட்டையாகவும் போடலாம். எண்ணெய் கம்மியாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா தட்டையாக போட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் வேண்டாம். உருண்டையாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கடாயில் ஜாஸ்தி எண்ணெய் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கட்லெட் மாதிரி தட்டையாக போட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக ஊற்றிய கூட வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி ஷேப்பில், இல்லைன்னா நீட்டமாக கூட பிடிச்சி முக்கி போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன் ஓடிட்டு இருந்தது, அங்கே ரொம்ப வேர்வையாக இருந்ததா, அதனால் சரி ஃபேன் காற்றுல உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு அப்புறமா போய் ஃப்ரை பண்ணலான்னு. குளோபல் வார்மிங்னால என்ன வெயில் பாருங்களேன், இன்னும் ஏப்ரல் மே மாதிரி தான் இருக்குது. அதை விட மோசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூடு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் போட்டு டிப் பண்ணி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த சலசலப்படங்கினதும் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. பாவு இருந்ததுன்னா அது கூட இது வச்சுட்டு லசுன்கி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடலைலாம் நல்லா வறுத்துட்டு அது கூட பூண்டு, கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்லாம் போட்டு பவுடர் மாதிரி இருக்கும். அதை வச்சு க்ரீன் சட்னி அதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கருக விடாமல் எடுத்துடணும். 3 வந்து உருண்டையாக போட்டேன், 3 வந்து தட்டையாக போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதில் இன்றைக்கி டீ போடுறேன். இன்னும் குடிக்க மாட்டா, அவளுக்கு வந்து வெறும் பால் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கு மட்டும்தான் டீ. இன்னொன்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எப்படியோ கிராக் விட்டுருச்சு, இன்றைக்கி தான் தூக்கி போட்டேன். எப்படி உடஞ்சதுன்னே தெரியல. ஸோ இதை சிம்மில் வச்சு விட்டுட்டு போய் சாப்பிட போகிறேன், அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடும். கெச்சப் கூட சர்வ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் புதினா சட்னி க்ரீன் கலரில் செய்வாங்க இல்லையா, அது இருந்தாலுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா டீ வந்து சூடாகவே இருந்தது. அவ்வளோதான். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பண்ண பொடி தட்டை இட்லி இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிட வேண்டியது தான். ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.